அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பப்புவின் தோழி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவன்ட்ட வேண்டிட்டு வாழ்த்துறேன். நான் கடந்த 1 வாரமா என்னால வீடியோஸ் எதுவுமே போட முடியல. நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டுருந்தேன். இப்பவும் அப்படி தான் இருக்கேன். இருந்தாலும் இன்னைக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். என்னுடைய குழந்தைகள் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. குழந்தைகள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் மத்தியில தான் நான் என்னுடைய ஒர்க்கும் போயிட்டுருக்கு. அவ்வளவு என்னை சந்தோஷப்படுத்துனாங்க. அவ்வளவு அன்பு வைக்கிற அளவுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு எனக்கு தெரியல அந்த குழந்தைகளுக்கு. அந்த குழந்தைகளோட குழந்தைகளா விளையாடிட்டு இருக்கிறது தான் என்னுடைய வேலை. அவங்க ரொம்ப இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு முறை போகும்பொழுதும் என்னை அந்த அன்பு மழையில நான் நினைக்கிறேன். இதற்கெல்லாம் நான் என்ன தவம் செஞ்சேனோ, நான் என்ன குடுத்து வச்சிருக்கேனோ, ஆ என்னன்னு எனக்கு புரியவே இல்ல. ரொம்ப நான் நெகிழ்ச்சி அடையிறேன். ரொம்ப மகிழ்ச்சி அடையிறேன். ஆ போதும் இந்த வாழ்வு. ரொம்ப 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 எனக்கு மன திருப்தி இருக்குது. என்னுடைய கஷ்டங்கள், கவலைகள் நெறைய இருக்கு எனக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, என்னுடைய குழந்தைகள் எல்லாத்தையும் என்ன மறக்க செய்றாங்க. அந்த குழந்தைகள் பல்லாண்டு வாழணும்னு நான் இந்நாள்ல வாழ்த்துறேன். குழந்தைகள் எல்லாருமே மிகச்சிறந்த ஒரு மனிதர்களா, மனிதாபிமானம் உள்ள ஒரு சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு குழந்தைகளா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நான் வாழ்த்துறேன். வாழ்த்திட்டு இந்த சந்தோஷத்தின் விளைவாக எனக்கு ஒரு பாடல் நான் இன்னைக்கு பாடணும் அப்படின்னு நெனச்சிட்டே இருந்தேன். அந்த பாடலை நான் உங்க முன்னாடி நான் பாடுறதில மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய சேனலை பாருங்க. பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? பாட்டுக்கு போலாமா? காதல் சிறகை காற்றினில் விரித்தே வானவீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவரின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா, கண்ணீர் கடலில் குளிக்கவா. காதல் சிறகை காற்றினில் விரித்தே வானவீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவரின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா. எண்ணங்களாலே பாலம் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா, எண்ணங்களாலே பாலம் அமைத்து இரவும் பகலும் நடக்கவா. இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி, இத்தனை காலம் பிரிந்ததை எண்ணி இரு கை கொண்டு வணங்கவா, இரு கை கொண்டு வணங்கவா. காதல் சிறகை காற்றினில் விரித்து வானவீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவரின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா. முதல் நாள் காணும் புதுமண பெண் போல் முகத்தை மறைத்தல் வேண்டுமா, முதல் நாள் காணும் புதுமண பெண் போல் முகத்தை மறைத்தல் வேண்டுமா. முறையுடன் மணந்த கணவர் முன்னாலே, முறையுடன் மணந்த கணவர் முன்னாலே பரம்பரை நாணங்கள் தோன்றுமா, பரம்பரை நாணம் தோன்றுமா. காதல் சிறகை காற்றினில் விரித்து வானவீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவரின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா. பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி. பேச மறந்து சிலையாயிருந்தால், பேச மறந்து சிலையாயிருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி, அதுதான் காதல் சன்னதி. காதல் சிறகை காற்றினில் விரித்தே வானவீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவரின் மார்பில் கண்ணீர் கடலில் குளிக்கவா, கண்ணீர் கடலில் குளிக்கவா. நன்றி. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குறை நிறைகளை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
எல்லாருமே வாழ்க்கையில் நலமோட இருக்கணும். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய மன வலிமையை உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன். என்னை இந்த அளவுக்கு மற்றவங்க நேசிக்க வைத்த இந்த குழந்தைகள்லாம் என்னை இவ்வளோ நேசத்தோடு பார்க்குற அளவுக்கு என்னை இந்த நிலைமையில் வச்சுருக்கிற என்னுடைய இந்த பிரபஞ்சத்துக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ரொம்ப நன்றி. வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.